மாமிசமாகவும் வார்த்தையாகவும் ஆவியானவராகவும் இன்றைக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறவருமாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கூட இந்த வலைதளம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் இந்த அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம்ம தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகிற 4வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் வசனங்கள் 35 துவங்கி வசனங்கள் 41 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அடியனாகி நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள், அது மார்க் 4:39வது வசனத்தை நாம் வாசித்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அவர் விழித்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, சும்மா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்றது, மிகுந்த அமைதலும் உண்டாயிற்று என்றார் என்பதுவே. அவர் விழித்திலிருந்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, சும்மா இரு என்றார். அப்பொழுது காற்றும் நின்றது, கடலும் மிகுந்த அமைதல் கொண்டது என்றார் என்பதுவே. அன்பானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை பண்டைய காலத்தில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மலைகளிலும் குன்றுகளிலும் குகைகளிலும் சமவெளிகளிலும் கூடாரங்களிலும் மனிதனுடைய வாழ்க்கை அவன் வாழ்ந்து வந்ததாகவும், அங்கேதான் மனிதனுடைய வாழ்க்கையானது ஆரம்பிக்கப்பட்டதாகவும் நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல அடுக்கு மாடிகள், பல அடுக்கு கட்டிடங்கள், பல அடுக்கு கோபுரங்கள், பல அடுக்கு மாட மாளிகைகள் எல்லாம் இருந்தும், எல்லாம் கட்டியும், எல்லாம் வாழ்ந்த போதிலும், ஆனால் அதிலே மனிதனுக்கு என்ன இருப்பதில்லை என்றால், அதிலே மனிதனுக்கு பாதுகாப்பு இருப்பதில்லை, அதிலே மனிதனுக்கு சுகம் இருப்பதில்லை, அதிலே மனிதனுக்கு நிம்மதி இருப்பதில்லை, அதிலே மனிதனுக்கு அமைதிகள் இருப்பதில்லை என்பதை நாம் ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு யார்தான் அடைக்கலம், பாதுகாப்பு, வாழ்வு, நிறைவு, சமாதானம், அமைதி, எதிர்காலம் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு பாதுகாப்பு, நமக்கு வாழ்வு, நமக்கு நிறைவு, நம்முடைய எதிர்காலம் என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பாடுகளே, நான் ஏன் இவைகளை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களுக்காக காற்றை பார்த்து இறையாதே என்றும், கடலை பார்த்து சும்மா இரு என்றும் அவர் சொல்லுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். காற்றை பார்த்து இறையாதே என்றும், கடலை பார்த்து சும்மா இரு என்றும் அவர் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதான் நமக்கு வேத வசனங்கள் நமக்கு அங்கே அப்படியாக சொல்லுகின்றது. மார்க் 4 வசனங்கள் 39 துவங்கி 41 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் விழிப்பிலே இருந்து எழுந்து காற்றை அடர்த்தி கடலை பார்த்து இறையாதே, சும்மா இரு என்று சொன்னார். அப்பொழுது காற்றும் நின்றது, கடலும் மிகுந்த அமைதியை கொண்டது என்று சொல்லி
வேத வசனமே நமக்கு இப்படியாக அந்த இடத்திலே நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, அங்கே வருகின்றதான கடலை குறித்து, புயலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, கடலை குறித்து, புயலை குறித்து இறையிலாசிரியர்கள் சொல்லுகின்றதான கருத்து என்னவென்றும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக கடலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, கடல் என்பது சாத்தான் குடியிருக்கின்ற இடமாகவும், கடல் என்பது சாத்தான் தங்கியிருக்கின்ற இடமாகவும், கடல் என்பது சாத்தான் உலாவுகின்ற இடமாகவும் இருப்பதாக இறையிலாசர்கள் சொல்லுகின்றதான கருத்து. அது மட்டுமல்ல, கடல் என்பது மிகப்பெரிய நீர்ப்பரப்பாகவும், கடல் என்பது மிகப்பெரிய நிலப்பரப்பாகவும், கடல் என்பது மிகப்பெரிய தாழ்வானவ பகுதியாகவும் அமைந்திருப்பது எது என்றால் அது இந்த கடல்தான் என்பதை நாம் இதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து புயலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, புயல் ஏன் வருகின்றது? புயல்கள் ஏன் திடீரென்று வருகின்றது? புயல்கள் ஏன் எந்த ஒரு அறிகுறியும் எந்த ஒரு அடையாளமும் இன்றி ஏன் வருகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, புயல் என்பது இறையிலாசிரியர்கள் சொல்லுகின்றதான கருத்து, பொல்லாத ஆவிகள், தீய ஆவிகள், கெட்ட ஆவிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவதுதான், எழும்புகின்றதான் இந்த புயல் என்பதை, சூறாவளி என்பதை இறையிலாசிரியர்கள் சொல்லுகின்றதான கருத்தாக நாம் பார்க்கின்றோம். இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் அப்படிப்பட்டதான கடலிலே ஆண்டவர் இயேசுவும் தம் சீடர்களும் கடலுக்கு செல்லுகின்ற பொழுது திடீரென்று காற்று வீசுகிறது, திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது, திடீரென்று புயல் வருகிறது, திடீரென்று அலைகள் படகின் மீது மோதுகிறது, திடீரென்று படகிலே தண்ணீர் நிரம்ப ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது சீடர்கள் அந்த நேரத்திலே தத்தளிக்கிறார்கள். அப்பொழுது சீடர்கள் அந்த நேரத்திலே தடுமாறுகிறார்கள். அப்பொழுது சீடர்கள் அந்த நேரத்திலே திக்குமுக்கு ஆகுகிறார்கள். ஆகவேதான் எனக்கு அன்பானவர்களே, அந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கடலை பார்த்து சொல்லுகிறார், காற்றை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே, சும்மா இரு. உடனே காற்று நின்று போனது, உடனே கடலும் அமைதியை கொண்டது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு இப்படியாக அந்த பகுதியில் நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு எந்த நேரத்திலுமே, எப்பொழுதுமே, எந்த சூழ்நிலையிலுமே நம்மை பாதுகாக்கின்றவர், நம்மை காப்பாற்றுகின்றவர், நம்மை காத்துக்கொண்டு இருக்கிறவர் இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு ஒருவரே என்பதை நம் ஆழமாக இதிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவேதான் எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய தாசர்கள் கூட சில பாடல்கள் வழியாக கடவுள் என்னை பாதுகாக்கின்றவர் என்பதை குறித்து உள்ளத்திலே அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய், தெரிந்தவர்களாய் அவர் பாடல் வழியாக இப்படியாக பாடுகிறார்கள். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்று சொன்னதினாலே கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடல் வழியாக பாடுகிறார்கள். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் இயேசு என்னோடு இருப்பதினால் நான் பயப்படவே மாட்டேன் என்று சொல்லி கடவுளுடைய தாசர்கள் இப்படியாக கடவுள் நம்மை பாதுகாக்கின்றவர் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாய் பாடல் வழியாக இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இணை வேத வாசிப்புகளிலும் அதுதான் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பல ஏற்பாட்டின் பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது, யோபு 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கு யோபுவின் வாழ்க்கையிலே அவன் எல்லாம் இழந்தான், உடைமைகளை இழந்தான், உடலை இழந்தான், ஆஸ்தியை இழந்தான், அந்தஸ்தை இழந்தான், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய மாமிசத்தை இழந்தான், தன்னுடைய தசையை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்த போதிலும்
யோபுவினுடைய வாழ்க்கையிலே யோபு சொல்லுகின்றதான ஒரு வார்த்தை, அவர் எனக்கு மீண்டுமாக என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்வார், மீண்டுமாக அவர் என்னுடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாத காரியங்களை அவர் செய்வார் என்று சொல்லி யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார். அப்படியானால் என் கண்பானுகளே, ஏன் யோபு இந்த வார்த்தையை அவர் அப்படியாக சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு என்ன நடந்தாலும், எனக்கு எது நடந்தாலும், எனக்கு எப்பேற்பட்டது எனக்கு வந்தாலும் நேர்ந்தாலும் அதிலிருந்து என்னை பாதுகாக்கின்றவர் கடவுள் ஒருவரே என்பதை யோபு அறிந்தவராய், தெரிந்தவராய், உணர்ந்தவராய், அது இந்த வார்த்தையை அவர் கூட இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதியிலும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 124வது சங்கீதத்திலே மனிதர்களின் பற்கடிக்கப்படுகளுக்கும், மனிதர்களின் பகைகளுக்கும், மனிதர்களின் விரோதங்களுக்கும், மனிதர்களின் துரோகங்களுக்கும் எல்லாவற்றினின்று என்னை பாதுகாக்கின்றவர், எல்லாவற்றினின்று என்னை காக்கின்றவர், எல்லாவற்றினின்று என்னை காத்துக்கொண்டு வருகிறவர் கடவுள் ஒருவரே என்பதை சங்கீதக்காரன் தாவீது கூட அதை அறிந்தவனாய், உணர்ந்தவனாய் அந்த வார்த்தை அவன் அந்த பகுதியில் நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதியிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலும் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 4 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அனுக்கிரக காலத்திலே, ஆபத்து காலத்திலே உதவி செய்கிறவர், செவிசாய்க்கிறவர், பாதுகாக்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவரே என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த வார்த்தை நமக்கு அங்கே சொல்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, இன்றைக்கு அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நம்மையும் கூட, நம்முடைய வாழ்க்கையும் கூட கடவுள் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை குறித்து திருமறையில நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா எழுதின நற்செய்தி 13வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது, குயவன் தன்னுடைய கையிலே இருக்கின்றதான களிமண்ணை அவன் பாதுகாப்பது போல நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி கடவுள் அந்த வார்த்தையை அங்கே அவர் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வேலியடைத்து பாதுகாப்பது போல நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி கடவுள் அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது, கண்மணியை போல, கண் இமைகளைப் போல நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி கடவுள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 91வது சங்கீதம் 4வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது, தமது சட்டைகளுடைய நிழலிலே நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி கடவுள் நமக்கு அங்கே சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார். சங்கீதம் 121 4வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை காக்கின்றார் என்று நாம் வேத வசனங்களை வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 121 4 சொல்லுகிறது, உறங்காமலும் தூங்காமலும் நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி கடவுள் இந்த வார்த்தையை நமக்கு இங்கே சொல்லுகின்றதும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அதுதான் ஒரு பத்திரிகை செய்தியானது இப்படியாக சொல்லுகிறது. WPR என்று சொல்லப்படுகிறதான வேர்ல்டு பாப்புலேஷன் ரிவ்யூ என்று சொல்லப்படுகிறதான ஒரு பத்திரிகை நிறுவனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 1,66,859 பேர் மரிப்பதாகவும், அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு சுமார் 26,000 முதல் சுமார் 25,000 துவங்கி அத்தனை பேர் மரிப்பதாக அந்த செய்தி நிறுவனம் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் 1 மணி நேரத்திற்கு சுமார் 1083 பேர் மரிப்பதாகவும், அது மட்டுமல்ல இந்தியாவில் ஒவ்வொரு நிமிடத்திற்கு சுமார் 116 பேர் மரிப்பதாகவும் WPR என்று சொல்லப்படுகிற
வேர்ல்டு பாப்புலேஷன் ரிவ்யூ என்று சொல்லப்படுகிற ஒரு பத்திரிகை நிறுவனம், ஒரு செய்தி நிறுவனம் இப்படியாக நமக்கு தகவல்களை சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, இந்த நாள் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உயிரை கொடுத்தது, இந்த வாழ்வை கொடுத்தது, இந்த புதிய விடியலை கொடுத்தது ஆண்டவர் இயேசு ஒருவரே என்பதை நம் ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அந்த நடுக்கடலில் சீடர்களை தத்தளிப்பிலும் தடுமாற்றத்திலும் திக்குமுக்கிலும் பாதுகாத்த தேவன், காப்பாற்றின தேவன், பத்திரமாக வைத்துக்கொண்ட தேவன் இன்றைக்கு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பொல்லாத உலகத்திலும் கடவுள் நம்மை அதுபோல பாதுகாப்பார். நம்மையும் அவர் காப்பாற்றுவார், நம்மையும் பத்திரமாக அவர் வைத்துக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் அவருக்காக சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வாதம் நடத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நீடிய பொறுமையும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுளே, எங்களோடு கூட வருகிறவரும் எங்களோடு கூட வாழ்கிறவரும் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவருமாகிய நல்ல ஒரு தகப்பனே, இந்த சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் பரிசுத்தமும் கிருபையும் அன்பு நிறைந்திருக்கின்ற பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதிற்காக நன்றோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சுவாமி, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல, கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல, கண்கள் தனக்குள்ளாக இருக்கின்றதான அந்த கண்மணியை பாதுகாப்பது போல இன்னுமாக ஆண்டவரே சுத்தாவே தம்முடைய சட்டைகளின் நிலையிலே எங்களை பாதுகாக்கின்ற, உறங்காமலும் தூங்காமலும் எங்களை பாதுகாக்கின்ற நல்ல ஒரு தகப்பனாக இருப்பதற்காக நன்றிகளை படைக்கின்றோம் சுவாமி. அப்படிப்பட்டதான உம்முடைய வேத திருவசனத்தின் வழியாக நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம் சுவாமி. அப்படிப்பட்டதான வார்த்தையை, அப்படிப்பட்டதான வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு அதை பற்றி கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே சுவாமி, கடவுள் எங்களை பாதுகாக்கின்றார், கடவுள் எங்களை காப்பாற்றுகின்றார், கடவுள் எங்களை காத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எங்கள் உள்ளத்திலும், எங்களுடைய இருதயத்திலும், எங்களுடைய சிந்தனைகளிலும், எங்களுடைய மனங்களிலும், எங்களுடைய வாழ்வுகளிலும், எங்களுடைய குடும்பங்களிலும், எங்களுடைய எதிர்காலங்களிலும், நாங்கள் இருக்கின்றதான எல்லா இடங்களிலும் கர்த்தர் அதை தயவாய் எங்களுக்கு ஆண்டவரே சுவாமி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று, கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை நீரே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் எதிர்காலங்களோடும் தேவன் தாமே தங்கி தரித்து ஆசீர்வதித்து ஒரு குறையும் இல்லாதபடி நம்மை தொடர்ந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.